ஒரு இருண்ட காட்டுக்குள் ஒரு பயங்கரமான வீடு. மேகங்கள் சூழ்ந்த வானம், பல வலிமையான காற்று வீசுகிறது. வீட்டுக்குள் ஒரு உயரமான விட்ச் கிரீசெல்டா பச்சை நிற போஷன் கலக்கிறாள். அவள் ஒரு பச்சை உடை அணிந்திருக்கிறாள். நீண்ட கருப்பு நகங்களால் பாத்திரத்தை தட்டுகிறாள். உலகமே என்னை பார்த்து பயப்படட்டும். ஒரு சொல், ஒரு சாபம், ஒரு மந்திரம். குழந்தைகள் எல்லாம் என்னுடையது. ஊரின் பக்கங்களில் குழந்தைகள் குளங்களின் அருகே விளையாடுகிறார்கள். திடீரென்று அவர்கள் நின்று ஒலிக்கிறார்கள். பிறகு சிறிய நீர் உயிரிகளாக மாறுகிறார்கள். குழந்தைகளின் சிரிப்புகள் எல்லாம் மாயம். கைவிடப்பட்ட பொம்மைகள் மட்டும் பக்கத்தில் இருக்கின்றன. அவர்கள் என்றும் நீரில் மிதந்து கொண்டே இருப்பார்கள். உண்மையான இதயமுள்ள ஒருவன் மட்டும் அவர்களை மீட்டிட முடியும். காட்சி மாறுகிறது. சூரியன் சாயும் நேரம். ஹாண்டட் பாண்ட் அருகே அமைதியான பாதை. டேவிட் நீல சட்டையும் சுருட்டிய ஜீன்ஸ் ஷார்ட்ஸும் அணிந்திருக்கிறான். ஒரு சிறிய பேக் சுமந்து நடக்கிறான். டேவிட் நல்ல பையனாக தோன்றினான். பார்க்க சின்ன பையனா இருந்தாலும் புத்திசாலி. இன்று பாண்ட் அருகே நல்ல கற்கள் கிடைக்கும் போல நல்ல கற்கள் கிடைக்க வேண்டும். அவன் இசை பாடிக்கொண்டு செல்கிறான். திடீரென்று ஒரு சிறிய தண்ணீர் சப்தம் கேட்கிறது. பாண்டோரத்தில் ஒரு சிறிய கோல்டன் ஃபிஷ். மேக்ஸ் துடிக்கிறான். உதவி, 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 யாராவது உதவி செய்யுங்கள். உதவி, உதவி. டேவிட் அதிர்ச்சி அடைந்து அருகில் செல்கிறான். நீ பேசினியா? ஹே சொல்லுப்பா, நீதானே பேசுனே. மேக்ஸுக்கு அருகே ஃபின் என்று பெயருள்ள ஒரு கிரீன் ஃபிஷ் வெளியில் பாய்ந்து சிரித்தது. நீ பைத்தியக்காரன் இல்ல, நாங்கள் உண்மையிலேயே இருக்கிறோம். மேக்ஸ்க்கு உதவி தேவை. டேவிட் போன் ஓரத்தில் அமர்கிறான், சிறிது குழப்பத்துடன். எப்படி இது நடந்தது? சொல்லு, எப்படி இது நடந்தது? திடீரென்று காற்று குளிர்கிறது. நிழல்கள் சூழ்கின்றன. கிரிசெல்டா மறுபடியும் தோன்றுகிறாள். அவள் பச்சை உடையுடன், ஒரு தீய சிரிப்புடன். அவர்கள் இப்போது எனது வசத்தில் இருக்கிறார்கள். டேவிட் கோபமாக எழுந்து நிற்கிறான். அவங்க குழந்தைகள், இதெல்லாம் தவறு. குழந்தைகளா ஃபிஷ்ஷா? என்ன வித்தியாசம்? மேக்ஸ் நீரில் துடிக்கிறான். தயவு செய்து டேவிட், எங்களை காப்பாற்று. உண்மையான இதயமுள்ள ஒருவரால் தான் இந்த சாபத்தை உடைக்க முடியும். உணர்வோடு ஒரு கண்ணீர் வேண்டும். டேவிட் மேக்ஸை பார்த்து வருத்தப்படுகிறான். அவனது இதயம் வலிக்கிறது. கண்களை மூடி யோசிக்கிறான். அவன் மனம் கலங்குகிறது. டேவிட் கூறினான், உனக்கு இப்படி ஆகியிருக்க கூடாது. யாருக்கும் இப்படி ஆகக்கூடாது. டேவிட் கண்ணீர் கண்ணிலிருந்து விழுகிறது. குளம் மீது விழுகிறது. அந்த இடத்தில் பொன்னிற ஒளி பரவுகிறது. மிகவும் வெளிச்சமாக இருந்தது. அந்த இடமே வெளிச்சமாக மாறியது. மேக்ஸ் ஃபிஷ்ஷில் இருந்து மாறி மாறி மாறிக்கொண்டிருந்தான். இறுதியில் ஒரு சிறுவனாக மாறுகிறான். நான் மீண்டும் நானாகிவிட்டேன். சிரிக்கிறான். நீ ஒரு ஃபிஷ் மட்டும் இல்லை என்று நம்பினேன். கடவுளுக்கு நன்றி. பார்த்ததில் மகிழ்ச்சி. கிரிசெல்டா கோபத்துடன் கத்துகிறாள். கைகளை உயர்த்தினாள். இந்த போரில் நீ ஜெயித்து விட்டாய் என்று நினைக்கிறாயா? இல்லை, இன்னும் என் சாபத்தில் பலர் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவள் பச்சை புகையுடன் மறைந்து விடுகிறாள். நிறுத்தாதே, இன்னும் பலரை மீட்க வேண்டும். இன்னும் யாராவது சிக்கி இருக்கிறார்களா? ஆமாம், என் சகோதரி, என் சகோதரி மியா. அவள் என் தங்கையை அழைத்துச் சென்று விட்டாள். அவளையும் சபித்து அவளை ஒரு மெர்மெய்டாக மாற்றிவிட்டாள். நாம் அவளையும் மற்றவர்களையும் மீட்டுவோம். இறுதிக் காட்சி. டேவிட் மற்றும் மார்க்ஸ் இருவரும் இருளடையும் காட்டுக்குள் நுழைகிறார்கள். பின்னால் சந்திரன் மேல் எழுகிறது. கடைசியா டேவிட் மற்றும் மேக்ஸ் மியாவை காப்பாற்ற அடர்ந்த காட்டின் வழியாக நடந்தார்கள். தண்ணீர் ரொம்ப கருப்பா இருந்தது. அடுத்த பாகத்துல சீக்கிரமே உங்களை சந்திப்போம். பை கிடூஸ்.